நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ குதம்பை நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ உத்ரேச முனியனார் ஆலயம் அமைந்துள்ளது. முற்றிலுமாக சிதலமடைந்து கிடந்த இந்த ஆலயத்தில் சுவாமி சந்நிதி, அர்த்த மண்டபம், அம்பாள் சந்நிதி, விமானம், விநாயகர், சண்டிகேஸ்வரர் சந்நிதிகள் புதிதாக அமைக்கப்பெற்று 400 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவானது கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, கோபூஜையுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்று வந்தது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் ஓதி ஆலயங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலவர் உத்ரேசமுடையார், குதம்பை நாயகி அம்மாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். Gracias.